நானு. தேங்க்யூ. ஜூன் 15th இன்னைக்கு என் பர்த்டே. நேற்று நைட்டு வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேஷன். மொட்டை மாடியில் நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் உட்காந்து கப் கேக் கட் பண்ணி சாப்பிட்டு லைஃப் டாக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக பிரியாணி, அதுங்க 2 ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன்ஸ், ஆனால் எனக்காக வெஜிடேரியன்ஸ் சமைக்கிறாங்க. வாங்க காட்டுறேன். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதா? நல்ல சுட சுட கம கம பிரியாணி. வாங்க காட்டுறேன். செம்மையாக இருக்குது. இந்த ஒரு சைட் தொக்கு. மஷ்ரூம் பிரியாணி, கோபி 65, பன்னீர், இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக மேலாக, அண்ட் ரைத்தா. இதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான பர்த்டே இருக்கவே முடியாது. ஸ்டேயிங் அவே ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் நம்ம நிறையா லேர்ன் பண்ணியிருப்போம் லைஃப்பில். ஸோ இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான நிம்மதியான ஒரு பர்த்டே. 2 ஒன்று தான், பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஐ திங்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லாருமே மெச்சூர் ஆகும்ல. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது தான் இன்னும் ஸ்பெஷலாக ஆகுது. ராதர் ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள் ஹூ டோன்ட் வேல்யூ அஸ், அந்த மாதிரி இருக்கிறத விட நம்மளை புரிஞ்சவங்க, நம்மளை பிடிச்சவங்க கூட இருக்கிற எந்த நாளுமே ஸ்பெஷல். அண்ட் இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஃபினிஷிங் டச். நல்லா குண்டாவாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து குலோப் ஜாமுன் வீட்டிலே செஞ்சது. வெளியெல்லாம் குலாப் ஜாமுன் வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது தான் அப்படி இருக்கும். எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி இன்னும் செஞ்சு கொடு, இன்னும் செஞ்சு கொடுன்னு சொன்ன மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாவா லைட்டாக அப்படி மாவா கெட்டியாக இருக்கணும். வெளியே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கணும். அப்போ தான் சொய் அப்படின்னு உள்ள போகும். இதுதான் என்னோட பர்த்டே லன்ச். ஓகே, தேங்க்யூ, பாய்.